மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஏன்னா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வரல, எல்லாம் தப்பாக சொல்கிறாங்க. உங்களோட இந்த கிறிஸ்மஸை மகிழ்ச்சியோட பங்கேற்க வந்து We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. The tidings we bring to you and your kid. We wish you a Merry Christmas and a Happy New Year. Now bring us some figgy pudding. Now bring us some figgy pudding. Now bring us some figgy pudding and bring it out here. The tidings we bring to you and your king. We wish you a Merry Christmas and a Happy New Year. For we all like figgy pudding. For we all like figgy pudding. For we all like figgy pudding. So bring it out here. The tidings we bring to you and your kid. We wish you a Merry Christmas and a Happy New Year. We won't go until we get some. We won't go until we get some. We won't go until we get some. So bring some out here. The tidings we bring to you and your kid. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. The tidings we bring to you and your kid.
அங்கே தானே பலிபீடத்தின் முன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பும் சகோதரனோட சகோதரியோடும் சமாதானமாயிரு. உங்க குடும்பத்தில் நிறைய பேர் உங்களை விட்டு வெளியே இருக்கலாம், இல்லை உங்களை ஏற்றுக்காம ஒதுக்கி வைத்திருக்கலாம். மனம் மறந்தாதீர்கள், அவங்களை அன்பு செய்கள். விரோதிகளை என்னைக்கு நீங்க அதிகமா அன்பு செய்றீங்களோ அதுதான் உண்மையான அன்பு. உங்களை நேசிக்கிறவங்களே நீங்க நேசிச்சா அது அன்பு கிடையாது, அது ஒரு எக்ஸ்சேஞ்ச். அவங்க 5 பைசா கொடுத்தாங்க, நீங்க திருப்ப 5 பைசா கொடுக்குறீங்களா 10 பைசா கொடுக்குறீங்க. ஒண்ணுமே கொடுக்காதவங்களுக்கு கொடுக்கணும். அந்த தாராள உள்ளத்தை நீங்க வளர்த்துக்கணும். பிறருக்காக ஜெபிங்க. உங்களை யாரு நீங்க தேவையே இல்லை என் வாழ்க்கையில் ஒதுக்கி வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபிங்க. மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்படும். பரிசுத்த ஆவியும் பிதாவும் அவருடைய மகனும் நம் இயேசு கிறிஸ்துவும் மூவரும் அமர்ந்து நம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார்கள், நம்மளை ஆசீர்வதிப்பார்கள். இன்னைக்கு ரொம்ப அருமையான நாள். என்ன நாள் இன்னைக்கு? என்ன நாள்? ஆவியின் நாள், மகிழ்ச்சியின் நாள். 3வது வாரம், மகிழ்ச்சியின் வாரம். எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சோறே இல்லைனாலும் நீங்க என்னைக்குமே மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன் தெரியுமா? நம்மள பட்ச கடவுள் தான் சின்ன சின்ன எறும்பையும் பட்சிக்கிறார், கொசுவையும் பட்சிக்கிறார். கொசு நம்மளை கச்சா அடிக்கிறோம், சாவடிச்சிடுறோம். இருந்தாலும் அதுக்கும் தீனி கொடுக்குறாரு, எறும்புக்கும் சோறு போடுறாரு. அவர் உருவத்தில் நம்மளை பட்சிவர், நம்மளுக்கு சோறு போட மாட்டாரா? இல்லையா? அவர் என்ன சொன்னாரு? பிறரை அன்பு செய்வது போல என்னையும் அன்பு செய்யும் சொன்னாரா? என்ன சொன்னாரு? உங்களை நீங்கள் நேசிப்பது போல வேறையும் நேசிங்கள். தயவு செய்து மற்றவங்களுக்கு மேல அன்பு செலுத்துங்க, அதுதான் உங்களுக்கு பலம். இன்னைக்கு ஜாய், இங்கிலீஷ்ல ஜாய், ஜாய்னா ஜே ஃபார் ஜீசஸ், ஓ ஃபார் அதர்ஸ், யூ ஃபார் நம்பர். ஜீசஸ் சொன்னது, நீ என்ன நேசிப்பது போல உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசி. ஆனா இயேசுவை நீ உண்மையா நேசிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் மற்றவங்களை நேசிக்கணும். மற்றவங்களை நேசிச்சா உன்னை நீங்களே உங்களை முழுமையா நேசிக்கிறீங்கன்றது அர்த்தம். அதுதான் இந்த நாளுக்கு தான் வரணுன்றது அவருடைய சித்தம். நாங்களாம் முடிவு பண்ணல. நாங்கள் போன வாரமோ வரணும்னு யோசித்தோம். அடுத்த வாரம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ரேஷன் இவ்வளோன்னு தான். அட்லீஸ்ட் கிறிஸ்மஸ் அன்னைக்குன்னா நீங்கள் அதை சமைச்சு ஒருத்தருக்கு ஒரு வாய் சாப்பாடு போட்டுட்டு நீங்களும் மகிழ்ச்சியோட கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணணும்னு தான் இவரு ரவி என்றவர் முழுமையா அதுதான் நினைச்சாரு. போன வாரம் வரணும்ட்டு இவர் இல்லை, அதனால போன வாரம் இவர் இல்லைன்னா வரக்கூடாது. இந்த வாரம் சில பேருக்கு மனக்கசப்பு இருந்தாலும் இன்னைக்கு தான் இறைவன் கொடுத்த நாள். உங்களோட நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தான் வந்துக்கிறோமே தவிர உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இல்லை. தயவு செய்து உங்களுக்கு உதவி செய்து நீங்க ஏழை என்று உங்களை ஒதுக்கி வைக்கல. நாங்க நம்மெல்லாம் ஒரே குடும்பம், நம்மெல்லாம் ஒரே குடும்பம். உங்களை எல்லாரையும் என் அப்பா, என் அம்மா, சித்தி, சித்தப்பா இந்த உருவில் தான் நான் பார்க்கிறேனே தவிர ஏழைங்களா பார்க்கல. இதெல்லாம் சொன்னாங்க எங்களுக்காக ஜெபின்னு. எங்களுக்காக ஜெபிங்க, நான் வானான்னு சொல்ல, எங்களுக்கு பலம் அது. ஆனா நீங்க ஜெபிக்கும் போது உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, பெற்றார், உறவினர், உங்க சகோதரர், உங்களை யாரு ரொம்ப மோசமா பேசிக்கிறாங்க உங்க குடும்பத்துல, அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஜெபிங்க. உங்களுக்காக ஜெபிக்கவே ஜெபிக்காதீங்க, அவங்களுக்காக ஜெபிங்க.
உங்களுக்கு மேலும் மேலும் கடவுள் பலம் ஊட்டுவார். நாங்கள் இல்லை, அவர் தான் வழி நடத்துறது. நாங்கள் ஒரு தூசி, அந்த பக்கம் காற்று அடிச்சுதி, இந்த பக்கம் வந்து நாங்கள் சேர்ந்துட்டோம், அவ்வளோதான். கடவுளுக்கே நன்றி, இறைவனுக்கே புகழ். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. உங்களை எல்லாரும் கடவுள் நன்றாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் தினதோறும் எங்கள் ஜெபத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்காக பிரதர் வாங்க, பிரதர் கேஜிஎஃப் வாங்க. பிரதர் கேஜிஎஃப் பற்றி எங்களுக்கும் தெரியும்ப்பா. இல்லை பிரதர், இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், வாங்கப்பா. என்ன சொன்ன நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட எங்கள் சார்பாக பொன்னாடை போத்தி, எங்களுக்கு பொன்னாடை போத்திக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னேன், இதுதான் கடைசி முறை. அடுத்த முறையிலேருந்து நான் வருவனோ வரது இல்லையோ, ஆனால் உங்களுக்கு ரேஷன் வந்து கண்டிப்பாக சேரும். நான் வருவனோ வர்றது இல்லையோ, இது என் வாயிலேருந்து வர வார்த்தை, என் மனசுலேருந்து வர வார்த்தை. ஆனால் இறைவனுடைய சித்தம் என்னவென்று யாருக்கும் தெரியாது. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ, இந்த நேரத்துக்கு தான் நம்ம சாமி வரணும். நம்ம சாமி வராது, ஏச்சு நின்று அவரை வரவேற்பு. எங்களை கவனிக்க உங்களை கவனிக்க வந்துக்கிறாங்க. கைத்தட்டி ஒரு பெரிய வாழ்க்கை. எல்லாரும் டெய்லி பூசைக்கு வரணும். ஃபஸ்ட்டு உங்க பங்குல டெய்லி பூசைக்கு போகணும். அடுத்த வருஷம் இதே மாதிரி வேணும்னா ஃபாதர் அட்டெண்டன்ஸ் எடுப்பார். இனிமேல் இந்த மரியாதை சேர்ந்த மின்செட் தலைவர்கள் அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். ரெண்டாவது, வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களாம் கேடிசம் கிளாஸ்க்கு அனுப்பணும். பேர பிள்ளைங்களை எங்க அனுப்பணும்? மறைக்கல்வி வகுப்பு அனுப்பணும். எவ்வளோ பிள்ளைங்கிறாங்க, நிறைய பேர் கோயிலுக்கே வரல. ஃபர்ஸ்ட். மூணாவது, எல்லாரும் பாவசங்கீதம் செய்யணும். மாசத்துக்கு ஒரு வாட்டிடும். நீங்களும் செய்தீங்களா? யாரே பாவசங்கீதம் செய்து கேட்டுங்க பாருங்க. சேதங்கள்லாம் இல்லை. பாவசங்க செய்து வச்சப்போம். நாலாவது, முக்கியமா குடும்பத்தில் ஜெபம் சொல்லணும். என்ன ஜெபம்? குடும்ப ஜெபம் டெய்லி சொல்லணும். கிறிஸ்துமஸ்னாலே கடவுள் அன்பு, ஏழைகளுடைய திருவிழா. அதனால நம்ம பெங்களூர்லேருந்து கேஜிஎஃப்லேருந்து எல்லாம் வந்திருக்கிற நம்முடைய அந்நியான சகோதரர்களுக்கு நன்றி சொல்கிறோம். அவங்களுக்காக ஜெபம் செய்வோம். ஒரு மங்களவாழ்த்து சொல்லுவோம் அவங்களுக்காக. அந்த மாதிரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். வருகின்ற கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக இதெல்லாம் மகிழ்விக்க, பிறப்பின் விழாவை மிக சிறப்பாக கொண்டாட, நீங்களும் அந்த விழாவை சந்தோஷமாக குடும்பத்தோடு பங்கேற்க, இன்று நம்ம சந்தித்து கேஜிஎஃப்பை சந்தித்து 8-9 வருஷமாக ஏழைகள் என்று பாராமல் சகோதரர்கள் என்று என்னுடைய சகோதரர்கள் தங்க வயலில் இருக்கிறார்கள். அவர்களை சந்திக்க நாம் வருகின்றோம். ஏற்பாடு செய்ய என்று எங்களுக்கு கடந்த வாரம் அண்ணன் மோசஸ் அண்ணன் கூறினார். இன்று நம்மளை சந்திக்க நம்மளுடைய குழுவோடு வந்திருக்கின்றார். இந்த வருடமானது மிக சிறப்பான ஒரு வருடம். ஏனென்றால் இந்த வருடத்தில் நம்ம வந்து பிரசிடெண்ட்டு செலக்ட் ஆகிறாங்க. இதில் சென்ட்ரல் கவுன்சிலில் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு இது உங்களுக்கு தெரிவிக்கலாம். அதே மாதிரி அண்ணன் வருஷம் நம்மளுக்காக இதை தொடர்ந்து செய்கிறாரு. தொடர்ந்து நான் எவ்வளோ நாள் வேணுமோ நான் செய்வேன் அப்படின்னு வீரங்கையிடவில்லை நீ உலகில் கொடுக்க
எங்கள் அன்பின் உணவை எங்களுக்கு தருளும் எங்களுக்கு தீமை செய்ய நாங்கள் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இப்பொழுதும் ஆனால் சகோதரத்துவம் அதனுடைய நறுமணமாகும் என்பது புனித வின்சென்டி பால் அவருடைய பொன்மொழிகளில் ஒன்று. அதைத் தொடர்ந்து இப்போது உங்கள் எல்லோருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமானவர்களே, அன்னமரியான அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்களை நாங்கள் கூறுகிறோம். அன்னமரியால் பாவம் இல்லாமல் உட்பைத்தவர். எப்படி பிறந்தாங்க தெரியுமா? யாருக்கு பிறந்தாங்க? அன்னமரியால் அன்னம்மாள் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, நமக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், அவள்தான் அன்னை மரியாள். ஜீவநதியாய் வருவாள், நம் ஆத்மதாகம் தீர்ப்பாள், பாவங்களை பொறுப்பாள், தவறினை பொறுப்பாள், உலகத்திலே நம்மை வாழ செய்வாள். அந்த தாய் இல்லாமல் நாம் இல்லை. வெளியாலதான் எல்லாமே அடவளையா. இந்த கடவுளை கேட்கும்போது தான் எல்லாருக்குமே அழுக்கி குலுக்கி சர்வர்கிட்ட கொடுக்குறாரு. எங்களுக்கும் கொடுத்தாரு, நாங்களும் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்களும் அதை ஷேர் பண்ணுங்க. பட்டு வீட்டாருக்குலாம் கொடுங்க, ஒரு வாரி சாப்பாடுனா கொடுங்க. இந்த உள்ள எல்லாருக்கும் வராது. நம்ம சொல்கிறது நான் சால்ஸு நம்ம லூஸ் வந்து நம்ம ஒன்றா படிச்சுவோம் ஸ்கூல்லேருந்து. நம்ம ஒன்றும் அப்படி தான் இருக்கோம். ஆனால் அந்த உள்ளே வரணும், கொடுக்கறதுக்கு அந்த உள்ளே வருது. இல்லை அப்படி செய்யலாம், அப்படி செய்யலான்னு முன்னுக்கு வந்து இல்லைப்பா அப்படி கொடுக்கலாம், இடையில் கொடுக்கணும். நம்ம அவருக்கு அந்த ஆட்டுக்கு வரல கடவுள் அவருக்கு அந்த எண்ணத்தை கொடுக்குறாரு. இல்லாமல் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம தானியெல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏதோ பேக்கில் எடுத்துன்னு போகிறாங்க. போனால் அந்த அம்மா கிட்ட சொன்னேன். அந்த அம்மா எனக்கு வந்து அதில் கொஞ்சம் குடிச்சிட்டு எங்கேயோ போகிறாங்க. மதர் தெரேசாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். இவங்க என்னப்பா இவங்களுக்கு கொடுத்தா இவங்க எங்கே போகிறாங்கன்ட்டு அந்த அம்மா பின்னால் போய் பார்த்தா பக்கத்து வீட்டில் போய் கொடுக்குறாங்க. அப்போ அந்த அம்மா மதர் தெரேசா கேட்கும்போது சொன்னாங்களா, ஏன் மாதிரி தான் அந்த அம்மாவை பார்த்து கேட்குறாங்க. இதை மனசில் வச்சுங்க. 2 பிரதர் சொல்லிக்கிறாங்க, உங்களுக்கு கிட்டக்கிறத நீங்களும் கொஞ்சம் கொடுங்க ஏழைங்களுக்கு. சரிங்களா? எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ அமைதியாக இருக்கிறதுக்கு. உணவு இருக்குது, வயிறு நிறைய சாப்பிட்டு போங்க. சரிங்களா? ஹாப்பி கிறிஸ்மஸ்.